வெல்கம் டு SVF. பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு பைக் பிராண்டை பற்றி தான் காட்ட போகிறேன். ஒரு பைக்கையும் ஒரு பிராண்டை பற்றியும். அந்த பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன். நிறையா பைக் லவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லி டேவிட்சன் பைக் பிடிக்கும். நிறையா பைக் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வாங்கணும், அதை எப்படியாவது வாங்கணும், அதை எப்படியாவது ஓட்டி பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் நார்மல் பீப்புள்ஸ் வந்து இதை வந்து வாங்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அந்த பைக் லவர்ஸு பைக்கும் அந்த எல்லா பைக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த பைக்கோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. நான் ஒரு வாட்டி போயிருந்ததும் போது நான் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இருந்துச்சு, நிறைய விதவிதமான பைக்ஸ் இருந்துச்சு. அது நிறைய ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு அந்த எல்லா பைக்ஸும். இப்போ அது வந்து அது வந்து வெளிநாட்டு பைக்குனால இம்போர்ட் பண்ணுறதுனால தான் நிறைய காஸ்ட் வந்துருக்குது, காஸ்ட் ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு வந்து இந்தியன் பைக் லவர்ஸ்க்காக ஒரு பைக் வந்து ஹீரோவும் ஹார்லி டேவிட்சனும் சேர்ந்து ஒரு பைக் விட்டுருக்காங்க. அந்த பைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் X440. அந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 440cc. அடுத்து அந்த கியர் பார்த்தீங்கன்னா மேனுவல். அப்புறம் அந்த ஹார்லி டேவிட்சன் X440யோட ரேட் பார்த்தீங்கன்னா 2.5 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு சில சைட்ஸில் போய் அதை வந்து பார்க்கும்போது ரிவ்யூ பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து அந்த இன்னும் வெளியிடலை. வெளியிட்டோன்னே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பற்றி. இப்போ வந்து வெறும் அந்த பைக்கை பற்றி அந்த வெறும் பைக்கோட ஃபோட்டோஸு வீடியோஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன் கைஸ்.